श्रीगुरुभ्यो नमः। चत्वारि घोररूपाणि सन्ध्याकाले परित्यजेत्। आहारं, मैथुनं, निद्रां, स्वाध्यायं च विवर्जयेत्। आहारात् जायते व्याधिः, मूढगर्भश्च मैथुनात्, अलक्ष्मी शयनाच्चैव स्वाध्यायात् आयुषक्षयः। ரெண்டு பண்ணுறாரு. சந்தியா காலத்தில் நீ என்னெல்லாம் பண்ணுறியோ பண்ணலையோ தெரியாது. இந்த நாளை பண்ணாத, உன்னுடைய ஜீவிதத்துக்கே அது விபரீத முடிவை கொடுக்கும். விவகாரத்தில் உன்னுடைய அபீஷ்டம், உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய பிராணம், அதனுடைய தைரியம், இதெல்லாம் உனக்கு வேணும். இந்த சந்தியா காலத்தில் நீ பண்ணினேன்னா இந்த நாளை விசர்ஜனம் பண்ணும், கிட்டே போகாத. அதுக்கு என்ன பலன்னு சொல்கிறா ஆயுர்வேதப்படி. ஆயுர்வேதப்படி அது வரத்துக்கு அவகாசம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தர்மசாஸ்திரம் அதை சொல்லுது. அதனால இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சாமானிய ஜனங்களுடைய மனசு தர்மசாஸ்திரத்தில் விருப்பம் இல்லாததானே இருக்கு. ஆயுர்வேதம் பிரத்யட்சம் சாஸ்திரம், அதை சொன்னாலாவது புரிஞ்சுப்பானே என்கிறதுனால வேதமே ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய தத்துவத்தை அனுஷ்டானத்தில் கொண்டு வான்னு நமக்கு உபதேசம் பண்ணுறது. என்ன நாலு சொல்லித்து? முதல்ல சத்வாரி, அது கோரம், கோரமான துக்கத்தை, கோரங்கிற சப்தத்துக்கு கடினம், அதை சகிக்க முடியாது, அது பயத்தை கொடுக்கறது, பிராணஹானியை கொடுக்கறது என்கிறதுக்கு கோர ரூபத்துக்கு அர்த்தம் உண்டு. அதனால அதை தாங்கிண்டு நீ ஜீவிச்சுடலான்னு நினைக்காத. அதனால் ஏற்படுற ரோகம் வந்தே தீரும். உன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலத்தினாலேயோ அல்லது சரீரத்தில் இருக்கிற தேஜஸ்தினாலேயோ ஓஜஸ்தினாலேயோ இந்த நாளையும் நீ தடுக்க முடியாது. ஆமாம், அப்போ அது உடனே உன்னை ஆக்கிரமிக்கும். ஆக்கிரமிச்சா போகவும் செய்யாது. அது பலம் கொடுத்ததான உடனே உன்னுடைய சிரமமெல்லாம் வீணாயிடும். அப்போ எப்படியும் அது வந்துவிட்டா உன்னால் அதுலேருந்து தப்பிச்சுக்க முடியாது. அதனால சந்தியா காலத்தில் அதை நீ இல்லாமல் பண்ணுறது தான் கரெக்டு, அதுதான் கரெக்டான வழி என்கிற அளவுக்கு வரைக்கும் அதுக்கு அர்த்தம் உண்டு. அவர் சொல்லுவார், பரிசிரமஹ மிதாஹாரஹ பூகதௌ அஸ்வினௌ சுதௌ தாவனாதித்ய நெய்வாகம் வைத்தியமன்யம் சமாசிரயே. கரகரணாதி அவயவங்கள் இருக்கிறதுனால இவன் பரிசிரமப்படணும். ஆமாம், பரிசிரமத்தினால்தான் ஜடரத்தில் போயிருக்கிற ஆகாரம் சரியான முறையில் பக்குவமாய் ரசரக்தாதி சப்த தாதுக்களாக பரிணாமத்தை அடையும். மிதாஹாரா, அளவோடு ஆகாரம் வேணும். அதுதான் அளவோடு ஆகாரம் இருந்தால் தான் சரியாக பாகம் பண்ணி முழு ஆகாரத்தினுடைய அதிலேருந்து கிடைக்கக்கூடியதான போஷகாம்சங்களை நியாயமாக பிரித்து அந்தந்த இந்திரியங்களுக்கு நிரம்பு வழியாக அது போக வைக்கிற காரியத்தை அது கரெக்டாக செய்யும். அப்போ அவர் இப்படி சொல்லுவார், பரிசிரமம் வேணும், மிதாகாரமும் வேணும். அது ரெண்டும் ரெண்டு டாக்டர், வைத்தியன். ஒரு ரெட்ட வைத்தியன் ஒருத்தர் இருக்கான், அஸ்வினி தேவன். அஸ்வினி தேவாலாம் ரெண்டு பேர், யமலா ஒன்றா பிறந்தவா. அந்த அஸ்வினி தேவாலா நினச்சிக்கோன்னு அந்த திருஷ்டாந்தம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் தெரியுமோ?
ரெண்டும் ஒரே சமயத்தில் பிறந்ததுனால அவள் ரெண்டு பேருடைய எல்லா விதமான சேஷ்டைகளும் நமக்கு இதமாகவே மாறும். அதனால பூமிக்கு வந்த அஸ்வினி தேவாளா நினச்சிக்கோ. தேவாளுக்கு ஏதாவது ரோகம் வந்தால் இல்லாமல் பண்ணுறதுக்கு அஸ்வினி தேவாள் தான் அங்கே இருக்கா. அதனால தேவாளுடைய சகல கடமைகளும் நிறைவேற்றப்பட்டு பூமியை காப்பாற்றிட்டு இருக்கிற மாதிரி இன்னும் அவ பிரகாசிச்சுட்டு இருக்கா. அந்த அஸ்வினி தேவாளுடைய ஒரு உபதேச ரூபேன அவள் இருக்கிறதுனால அவள் தன்னுடைய சரீரத்தை சரியாக வச்சுக்க முடியாது. அதனால விஷக் அப்படின்னு தேவபிஷஜோ அதை போல நீ நினைச்சுக்கோ. என்ன தாற்பயம் சொல்றார்? பரிசிரமம் ஒன்று, மிதாகாரம் ஒன்று, ரெண்டும் அஸ்வினி தேவா. பரிசிரமம் உட்கொண்ட ஆகாரத்தை சரியான முறையில் சரீர பலத்தையும் சரீர தார்டியத்தையும் ஆயுஷனுடைய தரிக்கத்தையும் அது உண்டு பண்ணுறது. ஆகாரம் உட்கொண்டா போதாது, ஆகாரம் சரியாக பாகத்தை அடையணும். அப்போ தான் அந்த ஆகாரத்திலிருந்து தான் ரசரத்தாதி அந்த அஸ்தி பர்யந்தம் இருக்கக்கூடிய சுக்கர பர்யந்தம் இருக்கக்கூடியதான சப்த தாதுக்களுடைய வளர்ச்சி சரீரத்தில் வரும்போது தான் அவனுக்கு எல்லா இந்திரியங்களும் வேலை செய்து சுவாஸ்தியம் நிரந்தரமாக இருக்கும். இது ஆயுர்வேதத்தினுடைய சித்தாந்தம். அந்த ரெண்டும் உனக்கு வேணும். அந்த ரெண்டும் இருந்தால் நீ வைத்தியங்கிட்டே போக வேண்டாம் லோகத்தில் அப்படின்னு சொல்றதுனால சரீரத்துக்கு அதை ரெண்டே கொடுக்கறது தான் தர்மசாஸ்திரத்துடைய வேலை. எந்த தர்மசாஸ்திரமும் ஆகாரத்தை எடுத்துக்கோ சொல்லும், ஆகாரத்துக்கு ஒரு நடைமுறையை சொல்லும், ஆகாரத்துக்கு சாத்விக ஆகாரம் சொல்லும், ஆகாரம் எப்போ வேணும்னு சொல்லும், எத்தனை சாப்பிடலாம்னு சொல்லும். அதே சமயத்தில் சரீரத்துக்கு அடிக்கடி அனுஷ்டானம் என்கிற பேரிலேயே பலவிதமான பரிசிரமத்தை கொடுக்கும். அந்த பரிசிரமம் பூரா எப்படி வருது? உட்கொண்ட ஆகாரத்தை சரியானபடி ஜீரணம் பண்ணி நம்முடைய சரீரத்தில் தேவையாக இருக்கக்கூடிய அங்கங்களுக்கெல்லாம் போஷகாம்சத்தை ப்ரப்போர்ஷனலாக எவ்வளோ தேவையோ அதை கொண்டு வச்சு அவனை கடைசி வரைக்கும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு அவனுடைய ஆயுஷ தைரியத்தை உண்டு பண்ணுறது. ஆமாம், ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா வேதம் சொல்கிற ஆகாரமும் வேதம் சொல்கிற அனுஷ்டானமும் அதை ரெண்டையும் தான் மறைமுகமாக சொல்கிறான். வேதம் சொன்ன ஆகாரத்தை நீ சாப்பிடு, வேதம் சொன்ன அனுஷ்டானத்தை பண்ணு. வேதம் சொன்ன ஆகாரம் என்னது? நீ உயிரோடு இருக்கிறதுக்கு வேண்டியதான உணவு. அந்த அனுஷ்டானம் என்னது? அது பரிசிரமம். ஆமாம், பரிசிரமம் அனுஷ்டானம் வழியாக வரணும். அனுஷ்டானத்தில் பரிசிரமம்னா அதிகம் கஷ்டப்படாமல் சந்தர்ப்பத்தை ஒட்டி அனுஷ்டானத்தினுடைய பேலத்தினால சரீரத்தினால எப்பவும் அதை நடைமுறைப்படுத்தலாம் என்கிறது சாதாரணமாக வர்றதுனால அந்த அனுஷ்டானம் இருக்க அது பரிசிரமத்தில் சேர்ந்தது. ஆமாம், பரிசிரம சாத்தியம்னு சிறப்பு வருது. அது உணவுக்கு ஒரு பதில் சொல்லி கொடுத்து அது வேடம். 2 தடவை ஒரு உணவு வேணும் நியாயமா. ஆனால் அந்த 2 தடவை தான் உணவு அருந்தலாம், பாக்கி காலங்களில் உணவு அருந்தப்படாது அப்படின்னு சொல்லுறது. அதுலேயும் நீ மிதமாக தான் ஆகாரம் எடுக்கணும்னு சொல்லுறது, அதுலேயும் சாத்விக ஆகாரம் சொல்றது, ஆகாரத்தை அதே சொல்லுறது. இதெல்லாம் உனக்கு நிஷேதம், இதெல்லாம் உனக்கு கிராஹ்யம். அதனால தஸ்மாத் விரண்ணோ மனுஷேந்திய உபஸ்ரீயது பிராதஸ்த சாயஞ்ச அப்படின்னு சொல்றது. நீ சாப்பிட வேண்டிய வேலை உனக்கு எப்போ பசி வரும்னா மத்தியான வேலை. இப்படி எல்லாம் அது நிறைய நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு. அது ஜீரணமாகிறதுக்காக கார்த்தாலையும் பரிசிரமம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு அப்புறம் பரிசிரமம் இருக்கு. இந்த பரிசிரமம் என்கிற கண்ணோட்டத்தில் தான் நித்தியகர்மானுஷ்டானமே வந்து விழருது. ஆமாம், நித்தியகர்மானுஷ்டானமே வந்து விழருது. எப்படி? பரிசிரமத்தினால விழருது. அந்த பரிசிரமத்தில் தர்மசாஸ்திரம் என்ன பண்ணிட்டு காலையில்
காலையில் எழுந்திருக்கிறான். அதுக்கு என்ன தாற்பயம்? பரிசிரமத்தை முடிஞ்சு களைப்பாறு எழுந்திருக்கிறான். ஆமா, அப்ப அது வரைக்கும் உறக்கத்தில் இருக்கார், புதுசா எழுந்திருக்கிறான். சாயங்காலம் என்ன செய்யறான்? கடப்போட இருக்கான், நித்திரைக்கு போக போறான். இந்த ரெண்டு வேலையும் ஒன்னை விட்டு ஒன்ன தாவறத இரவு பகலுடைய சந்திப்பு. ராத்திரினா நித்திரையில இருந்து எழுந்திருக்கிற, மறுபடியும் பரிசிரமத்துக்கு வரப்போறேன். பகல்னா என்னது? சந்தியா காலம்னா பரிசிரமத்துக்கு, சிரம பரிகாரத்துக்கு போக போறேன். இப்போ ரெண்டும் வித்தியாசம் உண்டு. அப்போ ராத்திரி பகலனுடைய சந்திப்பு, கால வேலை வருவது, ராத்திரி முடிஞ்சு பகலில் உற்சாகமா செயல்படுறதுக்கு நீ வரணும். சாயங்காலம் நீ போறது நீ பரிசிரமத்துக்கு போகணும். அதுக்கு சரீரத்தை தளர்ச்சி வந்ததுனால நித்திரையில போகணும். இப்படி சொல்லலாம். நித்திரையிலேருந்து நீ வெளியே வந்து செயல்படுறதுக்கு வர, செயல்பட்டு சோர்ந்து போய் நித்திரைக்கு போற. அது ரெண்டும் தான் இந்த சந்தியா காலத்தில் நிகழ்வு. சந்தியா காலத்தில் அதுக்கு போற விஷயமாக்கும். அது இப்போ காலவேளை எழுந்திருந்தா உடனே என்ன, நித்திரையிலேருந்து வெளியில் வந்ததுனால தர்மசாஸ்திரம் சொன்ன பரிசிரமத்துக்கு ஈடுபட வேண்டிய காலம். சாயங்காலம் என்னன்னா பரிசிரமெல்லாம் முடிஞ்சு தன்னுடைய சரீரம் இருக்க, அது நித்திரைக்கு போறதுனால அந்த நித்திரை இருந்தால்தான் ஒரு நடக்கும் சகல காரியங்களும். அதுக்காக அது ஒண்ணு. அப்போ ரெண்டு சந்தி நம்ம பேசுறோம். பிராத சந்தியான்னா உற்சாகமா எழுந்து பிரவர்த்தனத்துக்கு யோக்கியதை. சாயம் சந்தியான்னா இதுவரைக்கும் பிரவர்த்தனம் பண்ணி சரீரம் க்ஷீணமா இருக்கிறதுனால நித்திரையில போகிறதுக்கு வேண்டிய காலம். அப்படி ஒரு வித்தியாசம் ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றார், இந்த இது நாம சொல்லலே, வேதமே சொல்றது. சூரியன் கால வேளையில எழுப்பி செயல்பட வைக்கிறான், சாயங்கால வேளையில உறக்கம் பண்றான். அப்படின்னு அவனுடைய தூண்டுதலே இதை ரெண்டே தான் பண்றது. யோசோ தபன் உதேதி ச சர்வேஷாம் பூதானாம் பிராணான் ஆதாய உதேதி அசௌரோ ஸ்தமேதி ச சர்வேஷாம் பூதானாம் பிராணான் ஆதாய அஸ்தமேதி. அப்போ அந்த சூரியனுடைய உத்தேஜனமும் இப்படி இருக்கு. கால வேளையிலன்னா பரிசிரமம் பண்றதுக்கு அவனை எழுப்பி விடுறான். சாயங்கால வேளையினா நீ வந்து விசிராந்திக்கு போக சொல்றான். அப்படிதான் சூரியனுடைய தூண்டுதல் அப்படி சொல்றான். இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா ஒன்று கவனிச்சேன்னா ஒன்னுலேருந்து ஒன்னுல மாறுற இடைவெளி இருக்கு, அதுக்குதான் சந்தியா. தூக்கத்திலேருந்து வெளியில வந்து வேலை செய்யறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சந்திப்பு இருக்க, இரவு பகலனுடைய சந்திப்பு, ஒன்னை விட்டு ஒன்னை மாற்றிக்கிறாங்க, அந்த இடைவெளி தான் சந்தியா. சாயங்காலமும் அதே இடைவெளி தான். அந்த இடைவெளியில தான் இவன் சொல்றான், அது இவன் இந்த காரியங்கள்லாம் பண்ணாதேங்கிறான். இப்ப நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த இடைவெளி எப்போ ஏற்பட்டது? ஒன்று எழுந்திருந்து செயல்பட வேண்டிய இடைவெளி, ஒன்று தளர்ந்ததுக்கு அப்புறம் நித்திரையில் ஆழ்ந்திருக்க வேண்டிய இடைவெளி. அது இன்னைக்கு வரப்போகுது. அப்போ அந்த ரெண்டு இடைவெளியில சரீர பரிஸ்திதி இருக்க, அது கொஞ்சம் இடம் கொடுக்கணும், கொஞ்சம் தள்ளித்தான் கொடுக்கணும். திடீர்னு அதுலேருந்து அதில் தாவக்கூடாது, திடீர்னு நித்திரையில் தாவக்கூடாது. நித்திரை வளர்ந்த உடனே திடீர்னு தாவக்கூடாது. அதுக்கு நடுவில் ஒரு இடைவெளியில் அவனுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். ஆமாம், அந்த ரெஸ்ட் கொடுக்குற இடமா தான் இந்த சந்தியா காலத்தை வச்சிருக்கார். அங்க அவர் என்ன பண்றார்? நியாயமா செய்ய வேண்டிய செயல்பாடுகள்லாம் அங்க வரக்கூடாது. சரீரத்து ஹிதமான சரீர பலத்தை உண்டு பண்ணக்கூடிய செயல்பாடு மட்டும்தான் இருக்கலாம். அப்போ அவர் என்ன பண்றார்? சந்தியாவந்தனம் பண்ணுங்கிறார். காத்தால சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணுங்கிறார். அப்போ அது என்னாச்சு? இதுவரை இருந்த கூடி தான் நித்திரையில் இருந்து அடுத்தபடி செயல்படத்துக்கு போகிறதுக்காக நடுவில் ஒரு சந்தியாவந்தனத்தை கொடுத்து செயல்பாட்டுக்கு உற்சாகத்தை கொடுக்குறார். சாயங்காலம் இது எல்லாருக்கும் தளர்ந்து போனோன்னு சந்தியாவந்தனை கொடுத்து நித்திரைக்கு. அப்போ இந்த சந்தியாவந்தனம் ரெண்டுக்கும் என்ன பண்ணுறதுன்னா ஒரு லிங்க். இதுலேருந்து அதில் மாறுற போது வரக்கூடிய இடையூறை இல்லாத பண்ணுறதுக்குள்ள ஒரு சந்தியாவந்தனமாக வருது. அதனால தான் அவர் அந்த காலங்களில் செயல்படுற செயல்பாடு இருக்க
அது கட்டு. வேதாத்தியனம் கூட நீ சொல்லிக் கொடுக்கப்படாதுங்கிற. நான் சண்டை சொல்றேன் சாயங்காலம் படாதுங்கிற. இல்லையே நல்லதுதானே. அப்படி அல்ல, சரீர பரிஸ்திதி பாரு, நீ அதில் ரொம்ப கவனிப்போட சொல்லணும். சாயங்காலம் சொல்றேன், இது சந்தியா காலத்தில் ஏற்கனவே சரீரம் க்ஷீணிச்சிருக்கு பலவிதமான விவகாரத்தில். இப்போ நீ இது சொன்னேன்னா அந்த புத்தியும் அவன் சொல்றவனும் அதை வாங்கிக்கிறதுக்குள்ள சக்தி இல்லாத ஆகிடும். அப்போ இன்னும் கெட்டு போயிடும். அது காட்டால சொல்கிறேன், அப்போ தான் தூங்கி எழுந்திருந்திருக்க. எல்லா இந்திரியங்களும் பிரசாதத்தை அடையலே. அப்போ நீ இதை கொண்டு திரிச்சேன்னா அது உனக்கு விருத்தமாக இருக்கும். அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் சுவாத்தியாயத்தை கூட விட்டு விடுங்கிறாரே. இப்போ இவர் என்ன சொல்றார், உனக்கு அதிகப்படியான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த நாள் இருக்கு, அதை நீ எச்சரிக்கணுன்றார். அந்த நாளையாவது நீ பண்ணாது அப்படின்றார். அந்த நாள் என்ன சொல்றார், சத்வாரி கோர ரூபாணி சந்தியாகாலே பரித்ததே, விட்டுடுன்றார். அப்படி பண்ணா வேற ஒன்று வருது நாம் சரி பண்ணிப்போம் கூட சொல்லலை. ஆகாரம், வாஸ்தவமாக ஆகாரம் நமக்கு வேண்டியது தானே. ஆகாரம் நான் அப்படி இருக்கிறது இருந்தால் கூட அந்த சந்தியா காலத்தில் ஆகாரம் கொடுக்காரு. நித்ரை முடிஞ்சு வெளியில் எழுந்திருந்த உடனே ஆகாரத்தை கொடுக்காரு. சோர்வு ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஆகாரத்தை கொடுக்காரு. அங்கே ஒரு இடைவெளியை கொடு. அது ரெண்டுக்கும் ஒரு சந்திப்பாக ஒன்றை கொடுத்து இதுலேருந்து விட்டு அதுலேருந்து சேர்த்து ஏற்றுக்கிறதுக்கு தயார் பண்ணுறதுக்காக ஒரு மனம் அது அப்படி வைக்கணும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி அதுலேருந்து வெளியில் வரணும், இன்னொன்றுக்கு தனியாக புத்தி போகணும், அப்படி வரணும். அப்போ ஆகாரத்தை நீ சந்தியா காலத்தில் பண்ணாத. சாயந்தரம் ஆயிடுத்து ஆகாரம் பண்ணுறேன், நான் படுத்துக்கிட்டு தான் போகிறேன் அப்படின்னா அந்த சந்தியா காலத்தில் பண்ணாத. முதல் யாமம் வரணும், அப்போ தான் அது ஆகணும். பிராதஸ்த சாயஞ்ச ராத்திரி ஆகணும்னா அப்போது ஆகாரத்தை பண்ணாதேங்க ஒன்று. இன்னொன்று மைதுனம், பரஸ்பரம் சந்தர்க்கம் பண்ணாத. நீ ஏற்கனவே கிரகஸ்தாசிரமத்தில் இருந்த எல்லா காரியங்களும் முடிஞ்சு கொடுத்து சந்தியா காலம் பார்த்தோன்னு உன் மனசில் தோணித்து ஒரு பிரியம் நினச்சி அப்போ பண்ணி விடாத. அதுவும் தப்பு அந்த வேலையில். அடுத்தது மூணாவது நித்ரா, தூங்காத. அப்போ நீ தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் தூங்கணும். எல்லாம் ஆச்சு, எல்லாம் படலை, நான் தூங்குறேன்னு தூங்காத. நித்திரையை விட்டுவிடும், அந்த காலத்தில் வைக்காத. அதுக்கப்புறம் சுவாத்தியாயம், நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ தான் வந்துருக்கு, நான் சொல்கிறேன். நாலும் இவனுக்கு கோரமாக இருக்கும். ஆகாரம் சரியாகாது சந்தியா காலத்தில், உனக்கு கெடுதலை பண்ணும். சாப்பிட்டா உற்சாகமாக தானே இருக்கு, இல்லை உன்னுடைய சரீர பரிஸ்திதி இருக்க. இது வரைக்கும் நீ பண்ணிட்டு வந்த காரியகலாபத்துக்கு அப்புறம் உன் சரீரத்தினுடைய அமைப்பு இருக்க, அது இப்போ ஆகாரத்தை உட்கொண்டா சரியாக வராது. அதனால் உனக்கு ஆகாரம் பிரியமாக இருக்கலாம், ஆனால் உட்கொண்டா சரீரத்துக்கு ஹிதமல்ல, அஹிதமாக மாறும், ரோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி மைதுனம் வந்தாயாச்சு, அதனால் என்ன தப்பு, இதை முடிஞ்சால் படுத்துக்கலாம் இல்லை. அந்த சமயத்தில் இந்த சரீரம் அந்த மாதிரி செயல்பாட்டுக்கு தகுதி உடையதாக வரலை. இந்த மாதிரி நித்ரா, உடனே தூங்கி விடாங்க. அந்த சாப்பாடு விட்டு போனால் சிரமம். சுவாத்தியாயம் நான் சொல்லி விடுறது நீ தயாராக இருக்கேன். நாளைக்கு சொல்கிறாங்கடா, ஆகாரம், மைதுனம், நித்ரா, சுவாத்தியாயம். நானும் புரியமா இருக்கு. இந்த மனுஷனுக்கு ஆகாரம் புரியமா இருக்குண்டாப்போ அப்படி சளைச்சு போனோன்னு ஆகாரம் சாப்பிட வேண்டும். அப்போ இவனை பார்த்து விட்டான்னா அந்த உற்சாகத்தில் இறங்கி விடுவேன். சம்பவத்துக்கு விடமாட்டான். அந்த காலத்தில் முடியல, சிரமமாக இருக்கு, நான் தூங்குறேன், நிறுத்திட்டு வந்து விடுவேன். அதில் பிரியத்தோட இல்லை, உற்சாகமாக இருந்து விட்டா, அடே நான் தொலை சொல்லித்தரேன், சொல்லிக்கோ, அப்புறம் படுத்துன்னு தூங்குறேன். அப்போ இந்த நாளும் சுதசித்தமாகவே அவருடைய மைண்டில் செய்யணும்னு ஒரு உந்துதல் வந்தால் கூட அந்த நாளே பண்ணாதே. சந்தியா காலத்தில் நீ ஒன்று கவனிச்சு பாரு, இன்னைக்கு இந்த நாளும் நடக்கிறது. இன்னைக்கு ஆமாம், எப்படி நாளும் நடக்கிறதுன்னு சொன்னால், சாப்பிட்றதே சந்தியா காலத்துக்கு சாப்பிட்றான்.
அப்போ தான் சுட சுடு இருக்குது சாப்பிட்டு விடேங்கிறான். அதை பற்றி யோசனை பண்ணுறதில்லை. என்ன இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு ரெடியாக இருக்குது, சுட சுட இருக்குது, சாப்பிட்டு போயிட, அப்புறம் வெங்காயம் பண்ண சாப்பிட்டுங்களா அப்போ போகிறது. அதே சமயத்தில் பொண்டாட்டி பார்க்குறான், அப்படி சேர்ந்து வரான், ஏதோ வரான், நான் தோல்மாக இருக்கான் அப்படின்னா முடிச்சு விட்றான். அவன் 2 பேர் தான் இருக்கான்னா அது ஒன்றும் டைமை பார்க்கறது இல்லை, மைண்டு தோன்றது. அதுவும் இந்த நடக்கிறது. அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் படுத்துக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கிறேன், படுத்துக்கிறேன் வருது. இல்லையே பையன் வரான்னு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், சரி பாப்பா நான் சொல்லியிருந்தோம், அப்புறம் படுத்துக்கிறேன். அப்போ இது எல்லாத்தையும் இன்றைக்கி நாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. சொல்லத்தை பார்த்தா இன்றைக்கி நடக்கிறத பார்த்து எழுதுற மாதிரி இருக்குது. இந்த நாளே நீ பண்ணாத. ஏன் இந்த நாளே தனியாக குறிப்பிட்டா தெரியுமோ? குறிப்பிட்ட ஒரு துக்கத்தை அது கொடுக்கறது. என்னது? ஆஹாரா ஜாயதே வியாதி. ஆகாரத்தை உட்கொண்டேன்னா உங்களுக்கு வியாதி வரும், சரீர சம்பந்தமான வியாதி வரும். அந்த வியாதிக்கு ஒரு காரணம் இது. என்ன சொல்றது? அதாவது அபத்தியாகார விகாரம். ஆமாம், காலம் சரியில்லையே, அதனால அது வியாதியாக மாறிவிடும் சரீரத்தில். ஏன்னா உடனே நீ படுத்துட்டு போகிற, ஆமாம், அது வியாதியாக மாறும். அதனால் ஆகாரத்தை நீ உட்கொண்டா ஒரு வியாதி வரும். அந்த வியாதி கடைசியில் தொடர்ந்து போட்டால் நித்த வியாதியாக போச்சுன்னா அடுத்த நாள் பண்ண வேண்டியதான கிரியாகலாபத்துக்கு உன்னுடைய சரீரம் ஒத்துழைக்காததுனால நீ தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண முடியாமல் உன்னை கெடுத்து விடும். அதனால் நீ ஆகாரத்தை உட்கொள்ளாது. அடுத்தது மைதுனம், நிச்சயமாக கூடாது. என்ன சோர்ந்து இருக்கிற இந்த வேளையில் சாயங்காலத்தில் அது தப்பு. அதுக்கு சக்தி இல்லாத போது நீ ரொம்ப அதிகப்படியாக உந்தி அதை நீ பண்ணுற போது உனக்கு என்ன வருது? அதனால மைதுனத்தினால என்ன வருது? மூட கர்ப்பா. கர்ப்பம் தரிக்கிறது இல்லை, கடைசியில் பார்த்தா காற்று, அடா வரும் மாம்சம் இடம், அடா அலசி போகிறது, இப்படி ஒன்று வந்து. அதனால் கர்ப்பம் நமக்கு சார்த்தகமாகதில்லை. மூட கர்ப்பஸ்த ஜாயதே. மூட கர்ப்பம்னா காற்று இருக்கு. அந்த காற்று எப்படி தெரியுமோ மூட கர்ப்பத்துக்கு அர்த்தம்? கர்ப்பம் தரிச்சிருக்கான்னு சொல்கிறான். அவனுக்கு உட்காரலைவர், சரி கண்டினியூ ஆகுது, எல்லாம் மசக்க வருது. கர்ப்பம் வந்தால் என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் வருது. ஒரு 8 மாதம் ஆன உடனே போய் முடிக்கிற போது கடைசியில் பார்த்தா குழந்தையிலேயே வரும் காற்றுங்கிறான். அதுக்கு மூட கர்ப்பம். அப்போது கர்ப்பம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அந்த குறிப்பிட்ட சுக்ரசோழ சம்பந்தம் இருக்க அது அசமர்த்தமாக இருக்கிறதுனால கர்ப்பத்தை தரிக்கிறதுக்குள்ள சக்தி இல்லாத கர்ப்பம் தரிச்ச மாதிரி ஒரு சூழல் வரும். ஒன்று. இன்னொன்று அலசி போயிடும், உபயோகம் இல்லாத போயிடும். அதனால் நம்முடைய பிரயத்தனங்கள்லாம் வீணாகிறது காரியம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லட்சியமானமே, கேவல இந்திரிய சுகம்னு ஒரு லட்சியம் இல்லை. அதனால் மூட கர்ப்பம் வரலாம். அப்போ உனக்கு அந்த பிரவൃத்தியில் ஏற்படக்கூடியதான ஒரு சந்தோஷம் இருக்க அது உனக்கு இல்லாத ஆகிடும். இது லட்சியம் நிறைவேறாது. அடுத்தது மைதுனா அலட்சுமி தயனா செய்வோம். லட்சுமிகரமாக இருக்கணும். நீ தூங்கி நித்திரையில் அழைத்து விட்டேன்னா அலட்சுமி வரணும் வரும். அலட்சுமி வந்துவிட்டா பொருளாதாரம் ஒன்றும் கரெக்டாக இல்லைன்னா உன்னுடைய ஜீவிதத்தில் எதுவுமே உபயோகப்படாது. நம்ம பாஷையில் அங்கே லட்சுமிகரம் இல்லைன்னா எதுவுமே விளையாடாதுங்க. அப்போ நாம் நம்முடைய தரத்தை நாமே இல்லாதாக்கிக்கிறோம். பிரகாசமான ஒரு லௌகிக ஜீவிதம் இருக்க அது நமக்கு இல்லாத போயிடும். அது அலட்சுமி. லட்சுமிகரமாக இருக்காது. அப்படி லட்சுமிகரமாக இல்லைங்கிறதெல்லாம் வருது நிதிரைனால. அது கடைசியில் சுவாத்தியாயம் ஒன்று இருக்க. அந்த நீ சுவாத்தியாயம்னு ஆயுஷா க்ஷயா, உன்னுடைய ஆயுஷே க்ஷயமாக இருக்கும், குறைஞ்சுட்டு வரும். அப்போ அல்ப ஆயுஷா நீ போயிடுவ. இந்த நாளை அது அதனுடைய பலன் என்னன்றதை கேட்டு சுற்றி காட்டுறதுக்கு காரணம் அலட்சுமா பெண்ணோட போறானே, இந்த நாளும் அவனுக்கு விரோதம். அவனுக்கு லட்சுமி வேணும். கர்ப்பம் மூட கர்ப்பமாக இருக்கப்படாது. ஆமாம், புரியலையா? லட்சுமி வேணும். நித்திரை பண்ணிவிட்டா அலட்சுமி வந்து விடுவாள்.
ஆகாரம் பண்ணால் வியாதி வரும், வியாதி வரக்கூடாது. ஆகாரத்தினால வியாதி வரும், மைதுனத்தினால மூடகர்ப்பம் வரும், நித்திரையினால அலட்சுமி வருவள், சுவாத்தியாயத்தினால் ஆயுசு குறையும். இந்த 4 கோர ரூபம். இந்த 4 நமக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அந்த 4 பண்ணப்படாதுன்னா தர்மசாஸ்திரம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? எதெல்லாம் சந்தியா காலத்தில் பண்ணப்படாது என்கிற ஒரு அட்டவணையை போட்டுது. எதெல்லாம் பண்ணப்படாது, நீ அரட்டை அடிக்கப்படாது, தூங்கப்படாது, சாப்பிடப்படாது, இப்படி ஒவ்வொன்றா மைதுனம் பண்ணப்படாது, சுவாத்தியாயம் பண்ணப்படாது, இப்படி சொல்லிக்கிட்டே போனால் ஒன்றும் பண்ணப்படாதுன்னு இருக்கு. அப்படி ஆயிடுது. அந்த வேளையில நீ அனுஷ்டானத்தை பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணுங்கிறது. இப்போ சந்தியாவந்தன காலமாக அதை மாற்றி விட்டு இதெல்லாம் ஏன் சந்தியாவந்தன காலமாக மாற்றி தெரியுமோ? சந்தியாவந்தனம் அல்லாத விவகாரங்கள் எல்லாம் இவனுக்கு சரீரத்துக்கு அகிதமாக போகுது. இப்போ இவனுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணாத ஆயிடுவது. அப்போ அந்த வேளையில ஒன்றை முடிச்சு இன்னொன்று வரக்கூடிய இடைவெளி இருப்பாரு. அங்கே சரீரத்துக்கும் மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் எந்த விதமான கெடுதலையும் பண்ணாது இருக்கக்கூடிய ஒரு அனுஷ்டான விசேஷம் இருக்க, அதுக்கு அனுகுணமான அனுஷ்டான விசேஷமா ரெண்டுலையும் அனுபவிச்சிருக்கு. இப்போ சந்தியாவந்தன வைக்கத்தினுடைய தாற்பயம் உனக்கு புண்ணியம் வந்தது, பிரம்மச்சரியம் வந்தது, பெரிசேனங்கிறது மட்டுமல்ல, அந்த வேளையில ஒரு மாற்றம் இருந்த அதுக்கு நடுவில் இதை கொடுத்து அதை பண்ணேன்னா சரியாகும். தூங்கி எழுந்திருந்தோம்னா சந்தியாவந்தனம் பண்ணதுக்கு அப்புறம் நீ வேலை செய்ய ஆரம்பிச்சா உற்சாகமாயிடும். தூங்க போறதுக்கு முன்னாடி சந்தியாவந்தனத்துக்கு ஆகாரம் பண்ணேன்னா அது சரியாயிடும். அப்போ அந்த சந்தியா காலம் என்ன பண்றது? ஒன்றை முடிச்சு இன்னொன்று ஏற்றுக்கிறதுக்குள்ள இடைவெளியில அவனுடைய சரீர பரிஸ்திதி இருக்க அதை கரெக்டாக வச்சுக்கிறதுக்காக அந்த அடுத்த காரியத்துக்கு அனுகுணமான சரீர பரிஸ்திதியை சுற்றிக்கிறது. அப்போ சாயந்தரம் சந்தியாவந்தனா நித்திரையில் போறானே தெரியும், அவனுக்கு காட நித்திரை வருது. ஆமாம், காத்தால சந்தியாவந்தனம் பண்ணிட்டு போராடே தெரியும், சுறுசுறுப்பான செயல்பாடுல வருது. அப்போ இந்த ரெண்டும் என்ன பண்றது? காட நித்திரை அது கொடுக்கறது, அதனால வரக்கூடியதான சௌகரியத்தை உண்டு பண்ணுறது. இஞ்ச சுறுசுறுப்பாக இருந்து வேலை செய்யறதுக்காக இதை கொடுக்கறது என்ன கால வேலையில். அப்போ ரெண்டுலேயும் ஒரே சந்தியாவந்தனம் தான், ரெண்டுலேயும் சப்ஜெக்ட் ஒன்று தான். அந்த சப்ஜெக்டுக்கு என்ன தாற்பயம்? அந்த இடைவெளியில் ஒன்றை விட்டுட்டு அடுத்தபடி நேரடி தொடர்பு வேண்டாம் என்கிற மாதிரி அழகா தர்மசாஸ்திரம் சந்தியாவந்தனத்தில் சாயம் பிராதா சந்தியாவந்தன சுற்று இவாளே இப்படிதான் சொல்லுவா. ராமாயணத்தில் அவர் சொல்றாரு, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம். நடைமுறை தான் இல்லை. அந்த அகஸ்தில் நீ பண்ண வேண்டியதான சந்தியாவந்தனத்தை பண்ணணும்னு சொன்னான். அப்போ அதுக்கு தான் பிராதானியம் கொடுக்கறதுங்கிறது புராணம் வழியாக கூட தெரியறத. அப்போ இந்த ரெண்டு காலத்திலே பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம் இருக்க, அந்த சந்தியாவந்தனம் அழுத்தத்துக்கு காரணம் என்னன்னா, அது நம்ம பின்னாடியோ முன்னாடியோ தள்ளி போட்டோ எப்போ பண்ணலாம்ங்கிறது ஒப்புக்காக நாம் பண்ணியிருக்கோம் பாரு, அது கரெக்ட் இல்லை. அபியாசம் இல்லாத போயிடப்படாதேங்கிறதுக்காக அதை பண்ண சொல்கிறோமே தவிர அது கரெக்டும் இல்லை. அப்போ அந்தந்த காலம் வரும்போது தான் அதை பண்ணணும். அப்போ யதா காலம் அதுக்கு தான் அவர் அப்படி சொல்கிறாருப்பா. கால வேளையில் எப்போ சந்தியாவந்தனம் பண்ணணும்? சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி அர்க்கத்தை விட்டு விடும், ஜபம் பண்ண ஆரம்பிச்சு விடும். சூரியன் பிரகாசம் ஆனதுக்கு அப்புறம் ஜபத்தை நிறுத்து. இப்போ என்னாச்சு? சந்தியா காலத்தை தாண்டியாச்சு. உற்பத்திக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் பண்ணு சொன்னதுனால உற்பத்திக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. அந்த இது பகல் வந்த உடனே அவனை பார்த்த உடனே நிறுத்தியாச்சு. அப்போ அந்த இடைவெளியை அழகா இந்த வேலையினால சமாளிச்சு விட்டார். சாயந்தரம் சொல்றாரு, அர்த்தாஸ்தமனம் வரும்போது நீ அறிக்கைத்தை விடு, ஆகாதத்துல நட்சத்திரத்தை பார்த்தேன்னா உபசாரம் பண்ணு. அப்போ அந்த இடைவெளியை இந்த சந்தியாவந்தனம் ஆக்குபை பண்ணு. அந்த இடைவெளியை அதுலேயே புத்தி பிரவேசிச்சு இருக்கிறதுனால அந்த 2 நாள் வரக்கூடியதான இடையூறு சரீரத்துக்கும் மனசுக்கோ வரதில்லை. அது ரெண்டும் இன்னொரு இடத்துல ஆக்குபைடாக இருக்கிறதுனால வரல. அப்படி மட்டும் வச்சிருக்காவா. அதனால அந்த 2 வேளை அடுத்தது மத்தியானம் ஒன்று என்னது? அதுக்கு என்ன காரணம்னா, இந்த காலையில் காரியமெல்லாம் ஆன உடனே
நிர்மத்தியம் சுதோ ரூபம். மத்தியான வேலை தான் பசி எடுக்கிற வேலை. தாற்பயம் என்ன? சூரிய கிரணங்கள் மேல பரவி எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிற போது அந்த சூரிய கிரண சம்பர்க்கத்தினால நம்முடைய ஜாடராகி இருக்க அது தானா விருத்தி அடையிறது. அது வரபோது மத்தியானம் தான் அடையும். அப்படி வரபோது அதுக்கு ஆகாரம் பண்றதுக்கு முன்னாடி நம்முடைய சரீர பரிஸ்திதியை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் மாத்தியானிக்கு. ஆமா, அது சரியா நமக்கு ஜீர்ணமாய் வந்து எல்லாம் பண்றதுக்காக மாத்தியானியத்தை வச்சிருக்கார். அப்ப இந்த அனுஷ்டானங்கள்லாம் கேவலம் புண்ணியப்பிரதம், பிராமணனை காப்பாற்றுறது அவனுடைய கர்த்தவியம், அது தர்மம் என்கிறது மட்டுமல்ல, சாரீரிகமா இருக்கக்கூடியதான ஆரோக்கியமும் சரீர அந்தர்கதமாக இருக்கக்கூடியதான உருப்படிகள் இருக்க அதனுடைய தார்டியமும் தத்வாரா தீர்க்கமான கால ஜீவிதம் இருக்க அதுவும் லட்சியமா வச்சுதான் சொல்றது. அதனால்தான் பதில் சொல்றது இப்படி சொன்னாரு, பாபம் சொல்லலை. கவனிச்சு, இந்த பாபம் சொல்லலை, உனக்கு என்னெல்லாம் நடைமுறையில் நீ அனிஷ்டத்தை சந்திக்கிறேங்கிறார். ஆகாரா ஜாயதே வியாதி, கண்ணுக்கு தெரியும். ஆமா, ஆகாரத்தினால வியாதி வருது. மைதுனாது மூடகர்ப்பம், உனக்கு தெரியும். ஆமா, சயனாது நித்திரை வருது. அப்போ நித்திரை பண்ணினேன்னா உனக்கு அலட்சுமி வந்து விட்டு நீ வேதம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு விட்டேன்னா உன் ஆயுசுக்கு க்ஷயம் வரும். நானும் நமக்கு தெரிஞ்சிருவேன். இல்லைன்னா புண்ணியம் பாபம்னே பேசலை. இப்போ புண்ணியம் பாபங்கிற கண்ணோட்டத்தில் தான் அது நடக்கிறதுன்னு நினச்சிருந்து நாமெல்லாம் சாதாரணமாக விட்டுட்டு இருக்கோமே. அந்த புண்ணியத்துடைய பலமும் நமக்கு இப்போ வராது, பாபத்தினுடைய பலமும் வருமா வராதா தெரியாது. அது நம்ம தெரிஞ்சவாள் அறிவில்லை, ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அப்படி எல்லாம் சொல்லிட்டு பண்ணாதவெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் அதை நம்பாத இருக்கோம். இவர் அப்படியெல்லாம் சொல்கிறார், நீ நம்புங்கிறார். அப்போ ஆயுர்வேதமும் சேர்ந்து என்ன சொல்றது, இந்த சந்தியாகால அனுஷ்டானம் இருக்க அது வந்து உன்னுடைய சரீரத்தினுடைய சௌஷ்டவம், சரீரம் இந்திரியங்கள் சரீரத்தில் உற்பத்தி ஆகக்கூடியதான ரசரத்தாதி தாதுக்கள் அத்தனையும் செயல்படுறதுக்கும் நீ செய்யக்கூடியதான அனுஷ்டானங்கள் இருக்க அது பூர்ண பலனை கொடுக்கறதுக்கும் இந்த சந்தியாகாலத்தில் வரக்கூடியதான இந்த அனுஷ்டானம் அது உத்வேகத்தை கொடுத்து நம்ம கொடுக்கறது. நம்ம ஒரு வகையில் ஆயுஷை கொடுத்துக்க. அதுதான் பரிசிரமோ மிதாகாரா. அந்த ஒன்று பரிசிரமம் ஒன்று மிதாகாரம் அப்படின்னு இதை சொல்கிறார். அதை நாம் புரிஞ்சுன்னு விருந்தாவனத்தில் பண்ணணும்னு நான் பண்ணணுமே தவிர இந்த காலத்தில் முன்ன சொல்கிற மாதிரி குழந்தைகள் சொன்னத்துக்கு கேட்டுருந்த ஒரு காலம் இருந்தது. சின்ன வயசில் அப்பா சொன்னதான் கேட்குறதுன்னு இருந்தது. ஆமாம், அதுதான் நமக்கு போகணும்னு இருந்தது. அது நடந்து கொடுத்து அதே மாதிரி நமக்கு இன்னொரு சௌகரியம் அன்னைக்கு இருந்தது. தனார்தனத்துக்கு தனியே போகமாட்டோம். எதனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் தானம் பிரதிகிரகம். பிரதிகிரகம் தான் நமக்கு தனத்துக்கு சோர்ஸுன்னு சொன்னதோட அதை கடைசி வச்சுன்னு அதுலேயே திருப்தி ஆகிடும். அப்போ நமக்கு தனத்துக்கு மேலே போகாது. அப்போ அந்த வேலையில் வேலை செய்யறதுக்கு மனசு தோணாது. ஆமாம், அப்போ அன்னைக்கெல்லாம் அது இருந்தது. அப்போ அன்னைக்கெல்லாம் அதை வச்சுட்டு அவள் நடந்துகிட்டு இருந்தா. அதையும் கஷ்டம் இல்லை. உபதேசம் பண்ணால் ஏற்றுக்கிறவன் தான் எல்லாரும். அதே மாதிரி எதுலேயும் தனி ஆசை இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் சோர்ஸ் இருக்க. தர்மசாஸ்திரம் சொல்றது எல்லாரும் கேட்டுட்டு இருந்தா. நாம இங்கிலீஷ்காரன் வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் விட்டு சம்ஸ்கிருதம் படிக்காமல் சம்பாதிக்கிறதுக்குங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேயே அவன் போகிற வழியில் போகிறதுனால நமக்கு நம்முடைய ஆச்சார விசேஷங்களுக்கெல்லாம் நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமலேயே நாம் எடுத்துவிட்டோம். அப்போ எடுத்ததுனால என்ன ஆகிடுது, அதில் சாப்பிட்டு இருக்கோம் தெரியறது, ரோகம் வந்தாலும் மருந்து இருக்கு தெரியறதுங்கிறதுனால நம்ம அதை பிடிச்சுட்டு விட்டோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களுக்கும் நாம் ஏற்றுக்க தயாரில்லை. நமக்கு அவிஸ்வாசம் வந்து கொடுக்கும். அதனால் நாம் ஏமாறுறோம். அதனால இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும். இப்போ சாயந்தரம் கிளாஸ் வச்சுக்கோங்கிறான், புரியுது? ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் வச்சுக்கோ, 8 மணிக்கு ஆற்றுக்கு போனோங்கிறான். அப்படிதான் சொல்கிறான். சாப்பாடு இங்கே வந்த உடனே நான் சாப்பாடு தர்றேங்கிறான். ஆமாம், புரியுதா? ஆமாம், ராத்திரி டியூட்டி பகல் டியூட்டி வர்றது ராத்திரியில் சந்தியா காலத்திலே சம்பவம் பண்ணி விடுறான். அப்புறம் போனால் ராத்திரி டியூட்டி 10 மணிக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம இதில் எல்லாம் நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா கூட அந்த லோகத்து வியாதி வந்தா கூட இதனால வந்த வியாதின்னு நம்முடைய மனசு ஒத்துக்கிறது இல்லை. ஆனா இதனால தான் வியாதி வருது இவர் சொல்றான். ஆனா அதில் நமக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நம்ம வியாதியை வரவழைக்கிறோம். சந்தியா காலத்தில் பலவிதமான இடையூறுகளை
சரீரத்துக்கும் மனசுக்கும் விருத்தமான சில கிரியாகலாபங்களை நாம அதில் இருக்கிற ஆசையினால அஜானத்தினாலேயோ பண்ணி நம்முடைய சரீரத்துக்கு கெடுதல் உண்டு பண்ணுறோம், வியாதியை வரவழைக்கிறோம். அது மட்டுமா நம்முடைய ஸ்ரீகரம் தாம்பத்தியம் இருக்க அதை வச்சு கர்ப்பம் மூட கர்ப்பமாகுது, சரியான குழந்தைகள் இல்லாதாயிடுது. அதோடு இல்லை, லட்சுமிகரமும் இல்லை, பொருளாதாரத்திலையும் கேடுபடுறோம், கடைசியில் ஆயுஷத்துக்கும் க்ஷயம் வருது. அதனால தான் சொன்னான், இந்த ஆயுஷ க்ஷயம் இந்த நாளையும் இல்லாமல் பண்ணுறது சந்தியாவந்தனம். இதை இந்த நாளும் இல்லாமல் பண்ணுறது சந்தியாவந்தனம். என்ன சொல்றது? ரிஷயோ தீர்க்க சந்தியத்வா தீர்க்கமாயு நவாப்ரியோ. தீர்க்க காலம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்ததுனாலேயே அவன் தீர்க்காயுஷோடு இருந்தான். அவன் என்ன பண்ணா, அதே மாதிரி அந்த சந்தியா காலத்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தூங்காத இருந்ததுனால லட்சுமிகரம் வந்து கொடுத்து. ஓ தோபலம் இந்திரியம் மீத்தியம் பிரஜாம் பசோன் சங்கிருஷ்யாதாயா வந்து கொடுத்த. அந்த சந்தியா காலத்தில் இவன் பண்ணலை, ராத்திரி தான் இவன் மைதுனம் பண்ணுறான், மூட கர்ப்பம் வரலை. ஆமாம், ஆகாரம் பண்ணலை, வியாதி வரலை. அப்போ அதுலேருந்தெல்லாம் காப்பாற்றுறது இந்த சந்தியாவந்தனம் தான். அதை காப்பாற்று. இப்போ அப்போ நீ பண்ணாதேன்னா நிறுத்த மாட்டான். அதில் சந்தியாவந்தனம் நீவே பண்ணு சொன்னா, இதை பண்ணுறதுக்கு அவகாசம் இல்லாமலேயே பண்ணுறத. அதனால அவன் நாளையும் அடைஞ்சு விடுறான். அப்போ சந்தியாவந்தனம் அது நாளையும் கொடுத்துடும். அதனால சந்தியாவந்தனம் நம்முடைய சமுதாயத்தில் திஜால்னு சொன்னால் என்ன நினச்சின்னு இருக்கேன்? 3 பேர் திஜா. பிராமணனும் திஜன், க்ஷத்திரியனும் திஜன், வைசியனும் திஜன். ஆமாம், அப்போ 3 பேருக்கும் நிச்சயம் பேதம் உண்டு, கர்மானுஷ்டானம் உண்டு. 3 பேரும் ஒன்று தான். எல்லாரும் வேதத்தை அத்தியனம் பண்ணுறான். இந்த 3 பேரும் தான் என்ன பண்ணுறா? நம்ம லோகத்தை காப்பாற்றுறதுக்கு 3 பேர் தான். ஒன்று தர்மத்தை காப்பாற்றுறான், ஒன்று லோகத்தை சம்ரட்சணம் பண்ணுறான், இன்னொன்று அவளுக்கு வேண்டிய ஆகாரத்தை தயார் பண்ணி கொடுக்குறான். இந்த 3 பேர் விட்டால் எல்லாம் ஆயிடுச்சு. அப்படி தான் மிஸ்டர் திருபதோபவதி தேஜேவாவருந்தே பிராமணன், பஞ்சதசோபவதி இந்திரிய வேவாவருந்தே க்ஷத்ரியன், சப்ததசோபவத்யன்னாத்யஸ்யாவருந்தே வைசியன். இந்த 3 திருப்பி திருப்பி சொல்லும் இதில் வேதம். அவன் இந்த 3 பேரையும் நீ காப்பாற்ற, 3 பேருக்கு தான் எல்லாமே இருக்கு. ஆமாம், அந்த 3 பேருக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? 3 பேர் 3 கோணத்தில் நம்முடைய முழு ஜீவிதத்தை பூர்ணமாக பண்ணுறான். ஒன்று தேஜஸ்னால சகல காரியத்தை அடையிறான். தேஜஸ் இல்லைன்னா இல்லையே. திரிபுதோபவதி தேஜேவாவருந்தே திருவிருது பிராமணன், பஞ்சதசோபவதி க்ஷத்ரியன், இந்திரியம் ஏவாவருந்தே பலம், எல்லாத்தையும் காப்பாற்றும். சப்ததசோபவத்யன்னாத்யஸ்யாவருந்தே, அவன் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எல்லாரும் கொடுத்து. இப்போ இந்த 3ம் நமக்கு ஜீவிதத்துக்கு இருக்கிறதுனால அந்த 3 பேருகிட்டையும் இந்த துஜத்துவம் வரும். 3 பேர் இதை வச்சுருந்தா தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியதான பொறுப்பு இருக்கிறதுனால அவளுடைய மைண்டு இந்த சந்தியாவந்தனத்தினால என்னைக்கும் நன்னா இருக்கிறதுக்காக தான் இதை அவளுக்கு வச்சிருக்கான். அப்போ அவளுடைய செயல்பாடு பூராவும் இந்த சந்தியாவந்தனத்தினால 3 வர்க்கங்களும் 3 துஜாலும் அந்த காரியத்தில் தன்னுடைய காரியத்தில் ஜெயிச்சு ரொம்ப நாள் இருந்து புரியா பொருளாதாரத்திலே இதிலே நன்னாய் தீர்காயுசாக இருக்கிறதுனால தான் லோகத்தை காப்பாற்றுறதுக்கு அவள் 3 பேர் பயன்படுறது. ஒருத்தன் தர்மத்தை காப்பாற்றுறான்ப்பா, இன்னொருத்தன் லௌகிக லோகத்தில் வரக்கூடியதான இடையூறு எல்லாம் அதுலேருந்து இவனை காப்பாற்றுறான், இன்னொன்று ஆகாரத்தை கொடுத்து காப்பாற்றுறான். ஆகாரமானவே அந்த 3 பேரும் சேர்ந்து பூர்ணமாகிடுறான். அதனால தான் சிருஷ்டியிலேயே அந்த 3 பேரை சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ அங்கே எல்லாம் சந்தியாவந்தனம் இருக்க. அந்த சந்தியாவந்தனங்கிறது ஒன்று தான். இந்த 2 விதமான சந்தியா காலம், மாத்தியான்மிகம் வரக்கூடியதான சுத் வரக்கூடிய சந்தர்ப்பம், இந்த 3 சந்தர்ப்பத்திலே எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விதமான மாறுபாடு வேணும். அதுக்காகத்தான் கால வேளையில் சந்தியாவந்தனம், சாயம் சந்தியாவந்தனம், மாத்தியான்மிகம். அதை சும்மா வச்சு இன்னும் ஆயிருக்கவே இல்லை. நீ இப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா. நம்ம அல்லாத மதத்தாலெல்லாம் ஒரு தடவை அங்கே போயிட்டு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இதை நினைச்சுட்டு விட்டாண்டா. சந்தியாவந்தனம்னா அவன் காத்தால் இருக்கிறவங்க போகிறான், அவன் சாயந்தரம் போகிறான், ஞாயிற்றுக்கிழமை போகிறான், வெள்ளிக்கிழமை போகிறான் அப்படின்னு இதை நினச்சிக்கிறான்.
அந்த சப்ஜெக்ட் வேறு இந்த சப்ஜெக்ட் வேறு. இவன் லோகோபகாரகனாக இருக்கிறவன் தான் அதில் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது. அப்படி நம்மளவன் நினைக்கிறான். அவளும் கரெக்டாக அவள் சொல்கிறானே கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமைன்னா அவள் கரெக்டாக சொல்கிறான். அது நானும் பண்ணுறாங்கிறான். அதுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மாதிரி ஒரு கடை வச்சா பண்ணுறாங்க. அது எப்போ பார்த்தாலும் வச்சா அப்படி பண்ணுறதுன்றான். அப்போ அவனுடைய எண்ணம் மற்ற மதஸ்தானில் என்ன இருக்கோ அதோட கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி அதுதான் இதுன்னு தப்பாக எடுத்துட்டு இருக்கான். இல்லை, அன்னன்னைக்கு அவனுடைய சரீரத்தினுடைய பரிஸ்திதி இருக்க அது ரோகம் வராது. புரியலையா? தப்பான வழியில் இடப்பட்டு நம்ம அழிச்சுக்காமலும் பொருளாதாரத்தில் கரெக்டாக இருக்கிறதுக்கும் ஆயுஷை திருடமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த சந்தியாவந்தனம் மருந்தாக வருது. அப்படியா?